பாருங்கம்மா ஆன்சர் போட்டீங்களா? ஆன்சர் எத்தனை ஆப்ஷனு? ஆன்சர் எத்தனாவது ஆப்ஷனுங்க? ஆப்ஷனா? சரி, ஆன்சர் எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஃபிஃப்த் ஆப்ஷனா? என்னன்னு பாத்துருங்க. ரைட், பில்லர்ஸ் உடைய அப்ரோச் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அண்ட் தி சைனீஸ் டேஷ். சரியா? சைனீஸ் டேஷ் நவுன் வரணும். எது வராது அப்படின்னா டெஸ்பரேட் வராது. மில்லேனியம் என்னதுங்க? மில்லேனியம் இது 1000 இயர்ஸ். மில்லேனியம் போடலாமா? இங்க போடலாமா? நல்லா தெளிவா யோசிச்சு சொல்லுங்க. மில்லேனியம்னா 1000 இயர்ஸ். சைனீஸ் 1000 இயர்ஸா? ஆன்சரா வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. டியாஸ்போரான்னு என்னது? டியாஸ்போரானா என்னது? டியாஸ்போரா அப்படின்னு என்னது? இந்தியன் டியாஸ்போரா இன் துபாய் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்தியால இருந்து துபாய்க்கு போயிருப்பாங்க. அவங்கதான் இந்தியன் டியாஸ்போரா இன் துபாய். சைனீஸ் டியாஸ்போரா ஆன்சரா இருக்க வாய்ப்பு அதிகங்க. சரியா? dash dash the rural entrepreneurs swiftly adverb. இங்க verb வரணும். thatங்கிறது நார்மல் கன்ஜங்ஷன். சரியா? swiftly dash பின்னாடி வர்றத பார்க்கணும். ஏன்னா நார்மல் கன்ஜங்ஷன் வருது. நார்மல் கன்ஜங்ஷன் எதையும் கனெக்ட் பண்ணுங்க முன்னாடி பின்னாடி. குளோபல் மார்க்கெட் would soon become an ever larger source of profit. குளோபல் மார்க்கெட் ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் தான் மாறிரும் அப்படின்னு ஆண்டர்பிரனர்ஸ் சீக்கிரமா கேஷ் அபோர்ட் பண்றதுன்னா ஹேட் பண்றது. ரைட்னா தெரியாது நம்மாடு. சரியா? ரைட்னா என்னதுன்னா வழியில துடிக்கிறது. எழுதாதீங்க ஹோம்ஒர்க்கா வரும், அதுல எழுதிக்கணும். கிராஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தங்க? பிரிச்சுக்கிறது. ரைட், ரைட்டுக்கு மீனிங் தெரியாது. ஆன்சர் போட முடியுமா? முடியாதாங்க? முடியும். ஏன்னா என்ன எதை வச்சு போடலாம்? கிராஸ்ப் வச்சு போடலாம். ரைட், இப்போ நான் செக் பண்றேன். டியாஸ்போரா இங்கிட்டு வருது, அங்கிட்டு கிராஸ்ப் வருது. சேர்த்து ஆப்ஷன் இருக்கான்னு பாக்குறேன். டி எனக்கு இதுல டவுட் இருந்துச்சு. அப்படிதானே? ஒன்னு ஏடி வரணும், இல்லைன்னா பிடி வரணும். எது ஆப்ஷன்ல இருக்கு? பிடி தான் இருக்கு. இன்னும் நம்ம என்ன பண்ணவே இல்லை, சென்டென்ஸ வாசிக்கவே இல்லை. சரியா? த்ரூ ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் ஹாங்காங் அண்ட் சைனீஸ் டியாஸ்போரா த ரூரல் ஆண்டர்பிரனர்ஸ். இது வழியா ஹாங்காங் அண்ட் சைனீஸ் டியாஸ்போரா வழியா ரூரல் ஆண்டர்பிரனர்ஸ் சீக்கிரமாவே பிடிச்சுக்கிட்டாங்க. குளோபல் மார்க்கெட் ப்ராஃபிட் ஆகும்னு பிடிச்சுக்கிட்டாங்க. ரைட், செகண்ட் டேஷ். A new dash took control of the party. A new singular noun இங்க. சரியா? சிங்குலர் நவுன் எதை போடலாம்? பார்ட்டியை கண்ட்ரோல்ல எடுத்தது. a new dash என்னதுங்க? கேண்டோர்னா என்னது? கேண்டோர்னா என்னது? சொல்லி கொடுக்கலையா? கேண்டோர்ன்ற வார்த்தைய சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு எனக்கு. தேடுங்க. டயட்ரைப் தெரியும். டயட்ரைப் ஆன்சர் வருமாங்க? ரைட், நல்லா தெரிஞ்சதுனால வாய்ப்பு இல்லை. ரைட், கேண்டோர் தேடுங்க சீக்கிரம். கேண்டோர் அப்படின்னா எப்படி இருக்குது? கைண்ட் ஆஃப் பிஹேவியர். சரியா? ஆனஸ்ட் பிஹேவியர். சரி, ரைட். நெக்ஸ்ட் கிளிக் படிச்சிருக்கோமா இல்லையாங்க? கிளிக் என்னது? ஒரு டோட்டல் குரூப்ல இருந்து ஒரு சின்ன குரூப். ரைட், ஆன்சர் எது? சி. அப்போ சிடி வரணும், இல்ல சிஇ வரணும். சிடிஎஸ்இ அண்ட் டேஷ் ரைட், வெர்ப் தான் இருக்குது. டிஃபரண்ட் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஆப்ஜெக்ட். இது ஆப்ஜெக்ட். அப்போ இத என்ன பண்றாங்க? ஆன்சர் சி அண்ட் இ முடிஞ்சிச்சு. கொஸ்டின்ல ஓகே படிக்க கூடாதுங்க.
முன்னாடியே படிச்சிருக்கோம். ரைட். ஆடம் ஸ்மித் உடைய 18th century dash 18th century dash இந்த வார்த்தை படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கோமா? படிக்கல. இது படிச்சிருக்கோம். எக்ஸ்டாண்ட் படிச்சிருக்கோம். அப்படிதானே? எக்ஸ்டாண்ட் என்னதுங்க? எக்ஸ்டாண்ட் என்னது? லிமிட் தாண்டி அதிகமா இருக்குது. அதுதான் எக்ஸ்டாண்ட். எக்ஸ்டென்ட்னா லிமிட். என்ன போடுறது? ஸ்டாண்ட்ஸ் என்னதுங்க? ஸ்டாண்ட்ஸ் என்னது? வியூ, பொசிஷன் எல்லாமே வரும். ஏதாவது ஐடியாலஜில அவங்களுடைய பொசிஷன். ரைட். அடுத்தது that produce outcomes dash to society. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பாதி பாதி தான் வாசிப்ப ஃபாஸ்டா போட முடியும். that produce outcomes. outcomes எப்படி இருக்கணும்? beneficial to society. ரைட். இந்த இடத்துல adjective வரணும். சரியா? அட்வான்டேஜ் வரக்கூடாது. அட்வான்டேஜ் எஸ் வேணா வரலாம். இது இல்ல, வராது. வராது. இதான் ஆன்சர் வரும். இங்கிட்டு ஏ ஏஇ வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन. நம்மளுக்கு தெரியாது நீங்க யாருன்னு. யாருங்க இவங்க? தெரியாது, விட்டுருங்க. ரைட். அடுத்தது எதை போடுறது? ரிலைட் ஆன். கரெக்டா? டிபெண்டட் ஆன், ரிலைட் ஆன். எப்படி தெரியும் ரிலைட் ஆன்? ஃபிக்ஸட் ப்ரொபோர்ஷன் படிச்சிருக்கோம். ரிலைட் ஆன். சி வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? சிஎஃப், சிடி. ரைட். and hence the dash of their commercial expedition. இங்கிட்டு பாக்குற and இருக்கு. this tribalism limited their resources and hence the நெகட்டிவா வந்துட்டு இருக்குது. கமர்ஷியல் எக்ஸ்பெடிஷன்ஸ் ட்ரைபலிசம் வந்துட்டு லிமிட் பண்ணுது. ரிசோர்சஸை லிமிட் பண்ணுது. இதையும் லிமிட் பண்ணுது. எதை லிமிட் பண்ணுது? பியூரினா ஆங்கர். அப்படிதானே? ரீச்ங்கிறது நவுன் வரும், நவுன் மீனிங் வரும், பிரச்சனை கிடையாது. ரீச் சொல்லி கொடுத்துட்டேன்னா சொல்லி இருக்க கூடாது. நீங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. எது வரும் உங்களுக்கு? ஸ்கோப் வரும் தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பீங்க. அப்படிதானே? ஆனா அது ஆப்ஷன்ல ரைட். அப்ப எந்த வார்த்தை போடலாம்? எது போடலாம்? ரீச். ரீச்னா என்ன அர்த்தம்? ரீச்னா என்னதுங்க? போய் சேர்றதா? ரீச்ங்கிறது நவுனா வருங்க. ரீச்னா லிமிட். ரீச் அப்படிங்கிற வார்த்தை அடிங்க அடிக்க தேடுங்க. ரீச்ங்கிறத தேடுங்க. ரீச் மீனிங் தேடுங்க. நவுன் மீனிங்ல வருதான்னு பாருங்க. வருதான்னு பாருங்க. இதெல்லாம் மெயின்ஸ், இதெல்லாம் பிரிலிம்ஸ் கிடையாது. என்னங்கிறதுங்க கெப்பாசிட்டி, லிமிட்ஸ் எல்லாமே ரீச். ஆன்சர் சி அண்ட் டி தான். ரைட். எஃப்க்கு போயிடக்கூடாது. சென்டென்ஸ் நம்ம எதுவுமே வாசிக்கலைங்க. இதெல்லாம் வாசிக்காம போடலாம். ஆக்சுவலா நீங்க வாசிக்கணும்னா வாசிக்கிடுங்க, பிரச்சனை கிடையாது. சரியா? இங்க டூக்கு பின்னாடி P1. இவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுக்கு கெட்டுறாங்க? எக்கனாமிக் பிராக்டிசஸ் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? போல்ஸ்டர் பண்ணணும். ஏ வச்சு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ரைட். அடுத்தது பார்ப்போம். பினான்சியல் மார்க்கெட் ஃப்ரம் விச் எதை ரெஃபர் பண்ணுது? பினான்சியல் மார்க்கெட். அடுத்தது ஃப்ரம் விச் they could raise capital to finance 2 + B1. எப்படிப்பட்ட ஜர்னி? சோ ஏடி இருக்குது, ஏஎஃப் இருக்குது. நியூ ஃபேங்கிள்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? நியூ ஃபேங்கிள்ட் என்னதுங்க? தேடுங்க, டக்குன்னு தேடுங்க. ரைட். தேடுறதுக்கு முன்னாடி கொஸ்டின் டெஸ்ட்ல வந்துட்டு இந்த கொஸ்டின் ஸ்கிப்பா ஆன்சரான்னு சொல்லுங்க. ஏடி, ஏஎஃப். ஏடி போடுவோமா, ஏஎஃப் போடுவோமா? ஏடி போடலாமா? ஃபார் ஃபிளங் என்ன அர்த்தம்? ஃபார் ஃபிளங் எப்படி இருக்குதுங்க? ரொம்ப தூரமா இருக்கு. ரைட். நியூ ஃபேங்கிள்ட் தேடுங்க. நியூ ஃபேங்கிள்ட் என்னது? புதுசு அப்படின்னு. என்னது? பாம்புடைய பல்லு, அதான் ஃபேங்ஸ்.
நியூ ஃபேங்கிள்ஸ்னா மாடர்ன். ஆன்சர் என்னது? ஏ அண்ட் இந்த கொஸ்டின் வரைக்கும் வந்திருக்க மாட்டீங்க நீங்க, அப்படிதானே? வந்தீங்களா? எப்படி கூப்பிடுங்க, எப்படி சொல்லுங்க. கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லுங்க. ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க. such a dash people easily become dash. கொஸ்டினுடைய அப்ரோச் சொல்லுங்க. கொஸ்டின் அப்ரோச் சொல்லுங்க. இந்த கொஸ்டின்ல உட்கார்ந்துடலாம், பிரச்சனை கிடையாது, நல்லா உட்காரலாம். என்ன அட்ஜெக்டிவ்? எல்லாமே அட்ஜெக்டிவ் தான். நெகட்டிவ் அட்ஜெக்டிவா? பிசிக்கல் வராதா? ஏன்? பிசிக்கல்னா என்னது? பிசிக்கல்னா என்னதுங்க? டவுட்ஃபுல்லுங்க. வராதா? எப்படின்னு சொல்லுங்க. கொஸ்டின் அப்ரோச் சொல்லுங்க. கொஸ்டின் அழகா இருக்குது, ரீட் பண்ணி தான். சரி, எப்படி, என்ன ரீட் பண்ணணும், என்ன போடணும்? இந்த வார்த்தையை படிச்சிருக்கோமான்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை படிச்சிருக்கோமா? இந்த வார்த்தை என்னன்னு படிச்சிருக்கோம்? ஸ்டேட் வேர்ப். சரியா? அப்ப பின்னாடி வர்றது சப்ஜெக்ட பத்தி பேசு. சப்ஜெக்ட் எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியாது. வர்றவங்களும் எதை பத்தி பேச போகுது? ரெண்டு வார்த்தையுமே யார பத்தி பேச போகுது? இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு பேசு. எப்படி இருந்தவங்க எப்படி ஆயிட்டாங்க நமக்கு தெரியாது. எப்படி போடுறது? எப்படி இருக்கு? இப்ப எப்படி போடுறதுங்க? பின்னாடி இருக்கிறத வாசி மட்டும் தான் போடணும். இந்த கொஸ்டினுக்கு வாசிச்சுதான் ஆகணும். இதுக்கு முன்னாடி இருக்க எந்த கொஸ்டினும் நம்ம வாசிக்கல, இதுக்கு வாசிச்சுதான் ஆகணும். என்ன இருக்கு? should. சூப்பரா இருக்கு. சென்டென்ஸ் வாசிங்க பார்ப்போம். should a promising opportunity to throw off the oppressor's dominion present itself, they may seize it. மீனிங் என்னது? மீனிங் என்னது? should இருக்கா? shouldக்கு பின்னாடி எங்க இருக்கு? V1 எங்க இருக்கு? இது இன்வர்ஷன். should வச்சு இன்வர்ஷன் போட்டுக்கோமா? should வச்சு இன்வர்ஷன் போட்டுக்கோமா? போட்டிருக்கோமா போடலையா? பாருங்க, எழுதின உடனே அவன் எழுதி தெரியும். நான் மாத்தி எழுதுவேன்னா எப்படி எழுதுவேன்? வேர் ஐ a bird எழுதுவோமா? இதே மாதிரிதான் எழுதியிருக்காங்க. if a promising opportunity to throw off the oppressor's dominion should present itself. படிச்சிருக்கோமா படிக்கலையாங்க? இங்க படிச்சிருக்கோம், இன்வர்ஷன்ல படிச்சிருக்கோம். if கண்டிஷன் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. if he had worked hard, இது எப்படி எழுதுன? had he worked hard அப்படின்னு எழுது. அதேதான் இங்க இருக்கு. ரைட். முன்னாடி பின்னாடி பாசிட்டிவா சொல்லிருக்காங்களா நெகட்டிவா சொல்லிருக்காங்க? பாசிட்டிவா சொல்லிருக்காங்களா? சென்டென்ஸ்ல வாசிங்க ராஜா. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. த்ரோ ஆஃப் த எய்தாப்ல இருக்கிறவனை அடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதை அவங்க என்ன பண்ணிக்கிடுவாங்க? எடுத்துக்கிடுவாங்க. ரைட். எப்படி போடுறது? எந்த வார்த்தையை போடுறது? பிசிக்கல் கண்டிப்பா வராது, சொல்லலாமா? ரைட். அடுத்தது ரோபஸ்ட் கண்டிப்பா வரான்னு சொல்லலாமா வேண்டாமா? சரி, வச்சுக்கிடுங்க. எதை போடுறதுன்னு சொல்லுங்க. இப்ப நமக்கு பிரச்சனை, பெரிய சிக்கலா வந்து நிக்கிறது எந்த வார்த்தை? ஒரு ஒக்கேபுடைய பவர் நம்மளுக்கு தெரியும். இந்த கொஸ்டின் அட்டன் பண்றதும் அட்டன் பண்ணாம ஸ்கிப் பண்றதும் இந்த ஒத்த ஒக்கேபோச். ரெஸ்ட் தேடுங்க. சாக்லேட் ஏதாவது வச்சுக்கீங்களாமா? சாக்லேட் வேண்டாம்.
சாக்லேட் தான். ரெஸ்டிவ்னா என்னது? ரெஸ்ட்லெஸ். சரி. ஆன்சர் பர்பஸ் தெரியும்ல, ட்விஸ்டடா மாறுறது. ஏன் ஆன்சரை போடுங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பிஎஃப் இருக்கு, சிஎஃப் இருக்கு, பிஇ இருக்கு, ஏஇ இருக்கு. மூணுல ஏதாவது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும், இல்ல இதுல ஏதாவது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? எதை எலிமினேட் பண்ணலாம்? ரெஸ்டிவ் எலிமினேட் பண்ணணும். ஏன்னா ரெஸ்டிவ்னா எப்படி இருக்குது, நமக்கு எப்படி மாறுறாங்க அவங்க, பர்வர்ஸ்ல எப்படி மாறுறாங்க, ட்விஸ்டடா மாறுறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வந்த உடனே அதை என்ன பண்ணிக்கிறாங்க, இன்னொருத்தனை போட்டு தள்ளுறதுக்கு, இன்னொருத்தனை கீழே தள்ளுறதுக்கு. இது எந்த வார்த்தை இருந்து டூ த்ரோ ஆஃப் இருந்துச்சா? த்ரோ ஆஃப் பண்றது என்னது, தூக்கி வீசுறது. சரியா? அப்ப எந்த வார்த்தை எடுத்துக்கிறோம் நம்ம? ரைட். பர்வர்ஸ் வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? சிஎஃப் இருக்கு. ரைட். எந்த வார்த்தை போடலாம்? பிஎஃப் சிஎஃப் பிஎஃப். ஏன்னா ஸ்ட்ராங் பீப்புள் இப்படி மாறுறாங்கன்னு சொல்றதை விட எப்படிப்பட்டவங்க மாறுறாங்க, ட்ரூத்லெஸ் என்ன அர்த்தம், இறக்க இல்லாதவங்க ரொம்ப ட்விஸ்டடா மாறிடுவாங்க அப்படிங்கிற. இறக்க இல்லாதவங்க தான் எப்படி மாறுறாங்க, நான் இதுல சிஎஃப் தான் சார் போடுறேன் அப்படின்னா பரவாயில்ல. சரியா? ஆனா ஆக்சுவல் ஆன்சர் என்னதுதான் பிஎஃப். ஏன் இப்படி சொல்றோம், இறக்கமே இல்லாதவங்க டக்குன்னு எப்படி மாறிடுறாங்க, ட்விஸ்டடா மாறிடுறாங்க. வாய்ப்பு கிடைச்ச உடனே என்ன பண்ணிடுறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே என்ன பண்ணிடுறாங்க, இதாப்ல இருக்கவன. ரைட். ஓகே. ஆமா, எந்த வார்த்தை பாசிட்டிவா போடுவீங்க? நீ சொல்றது கரெக்ட். அப்ரஸர்ஸ் டொமினியன் போது ஒருத்த கொடுமைப்படுத்துறான், அவனுடைய டொமினியன் கரெக்ட். இங்க எதை நீங்க எடுப்பீங்க? எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. அதனாலதான் நம்ம இப்படி மூவ் பண்றோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண, சீக்கிரம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க பண்ணோம், இங்கிட்ட எலிமினேட் பண்ண முடியல, இங்கிட்ட எந்த வார்த்தை எலிமினேட் பண்ணோம், பிசிக்கல். ரெஸ்ட் மீனிங் தெரியல, தெரிஞ்சிருந்தா எலிமினேட் பண்ணிக்கலாம், ரெண்டுமே போயிருக்கும். இந்த சைடு கண்டிப்பா எந்த வார்த்தை தான் வரும் பாருங்க. எஃப் வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு, இவ்வளவு தூரம் கண்டுபிடிக்கிறதே பெருசு. கண்டுபிடிச்சா மார்க்கா கிடையாது. என்ன கண்டுபிடிக்கிறது, திரும்ப ரெண்டுல எதுன்னு கண்டுபிடிக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க இப்படி மாறான்னு சொல்ல அவசியம் இல்லை. ஏற்கனவே அவன் எப்படி இருக்கான், ரூத்லெஸ்ஸா இருக்கான். ரூத்லெஸ் என்னது, இறக்கா ட்விஸ்டடா மாறி. சூப்பரான கொஸ்டின், நம்ம கொஸ்டின். ஐ வாஸ் இன் அ டேஷ். இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், என்ன வருதுன்னு பின்னாடி வரப்போகுது. ஷுட் ஐ ஜஸ்ட் பை திஸ் டேஷ், இட் வாஸ் லெமன் கிராஸ், ஆர் ஷுட் ஐ ஆஸ்க் த மேனேஜர். ரைட். ஏதோ ஒண்ணு கேட்கணுமா இல்ல நானே வாங்கிக்கணுமான்னு கேக்குறாங்க. என்ன போடுறது, என்ன போடுறது, ப்ரொக்ளிவிட்டினா இன்க்ளினேஷன் படிச்சிருக்கோம். குவாக்கினா என்னது, ஸ்ட்ரேஞ்ச். குவாக்கின்னு படிச்சிருக்கோம், ஸ்ட்ரேஞ்ச். குவாண்ட்ரின்னு என்னதுங்க, ஆன்சர் என்னது, குவாண்ட்ரி. சோ ஏடி போடணும், இல்லைன்னா ரைட். என்ன போடுறது, ஏடியா ஏஇயா? பாண்டர் பண்றத என்ன பண்றதுங்க, ஹோப் பண்றதுன்னா நம்பிக்கை வைக்கிறது. ரைட். என்ன போடுறது, ஹோப்பிங்கா பாண்டரிங்கா? கையை தூக்குங்க, பாண்டரிங் கை தூக்குங்க, பாண்டரிங் கை தூக்குங்க. யாரும் கை தூக்கணும்னு கை இறக்கிட்டாங்க, நல்லா கை தூக்குங்க வாய்ஸ்ல. ரைட். பாண்டரிங், பாண்டரிங் தான் இப்ப கை தூக்குனீங்களா? ஹோப்பிங், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். அடிச்சு பேசணும், எப்படி பேசணும் அப்போ,
ஹோப்பிங் தான் வரும் அப்படிங்கிறது சொல்லணும், பாண்டரிங் வராது அப்படிங்கிறது சொல்லணும். அதாங்க நான் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். வெறுமான இத பை திஸ் டேஷ் இது பின்னாடி இருக்கு, இட் வாஸ் லெமன் கிராஸ் or should I ask the man inside if it was lemon grass first? சென்டென்ஸ வாசியாச்சு. இது ஆன்சர் இல்லைன்னு சொல்லுங்க. எனக்கு எது வரும்? ஹோப்பிங் தானா? ஏன் அவனுக்கு தெரியுமா தெரியாதாங்க? பாண்டர் பண்றதுன்னா என்னதுங்க? ஹோப்பிங் என்ன பண்றது? பாருங்க, அத்திச்சு சொல்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இங்க that நார்மல் கன்ஜங்ஷன் மறைஞ்சு வந்திருக்கு. அவளுக்கு தெரியாது. இந்த இருக்கா ஒரு கிளாஸ், இந்த இருக்கா ஒரு கிளாஸ், ரெண்டையும் சேர்க்கிற கன்ஜங்ஷன் இருக்காது. பின்னாடி வரக்கூடிய கிளாஸுக்கு ஆர் இருந்திருக்கும். இங்க இந்த that இப்ப போடுங்க. இப்ப கொஸ்டின் ஈஸியர். that போடுங்க ஈஸியர். பின்னாடி that நார்மல் கன்ஜங்ஷனாங்க. லெமன் கிராஸா இருக்கும்னு இவன் யோசிக்கிறானா, இவன் நம்புறானா? லெமன் கிராஸா இருக்கும்னு யோசிக்கிறானா, நம்புறானா? நம்புறான். இப்ப எந்த வார்த்தை? கொஸ்டின் ஈஸியா இருக்குனது என்னது? that இருந்தா பரவாயில்ல, that தான் இருக்காதே. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? போட்டுக்கணும். ஹிடன் கன்ஜங்ஷன் படிச்சோமா படிக்கலையாங்க? படிச்சோம்ல. அப்ப நல்ல தெளிவா இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஞாபகம் வரும். thatங்கிற ஹிடன் கன்ஜங்ஷன் இருக்குது. இட் should I buy this? இதை வாங்குறீங்க இல்லைங்க. இதை வாங்கும் போது யோசிக்கிறீங்களா? லெமன் கிராஸா எடுக்கணும்னு மண்டையில அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? லெமன் கிராஸா எடுக்கணும்னு நம்புறீங்களா? நீங்க ஆன்சர் கண்டிப்பா எந்ததா? என்னாச்சு? யோசிக்கும் கேட்காங்களா? இங்க என்னங்க பண்றீங்க நீங்க? இங்க பிரச்சனை என்னது? பிரச்சனை என்னது? ஒரு குழப்பம் இருக்குது. என்ன குழப்பம்? ஒரு விஷயத்த நீங்க பாத்துட்டீங்க, இது லெமன் கிராஸா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணே அவன்கிட்ட போய் கேட்கணுமா அப்படின்னு ஒரு குழப்பம். இல்லைன்னா என்னது? வாங்கிடுவோமா? என்னன்னு வாங்குவோம்? இது லெமன் கிராஸ் தான்னு நம்பிதான் வாங்க. இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும்? சென்டென்ஸ் தப்பா போகுது. இதுக்கு ஆன்சர் தப்புனா சென்டென்ஸ் புரியலன்னு அர்த்தம், புரிய மாட்டேங்குதுன்னு அர்த்தம். என்னது? பொறுமையை தாங்கப்பா. ஐ வாஸ் என்ன? இது என்னது? இது என்னது? என்ன கன்ஃபியூஷன்? யோசிக்கிறதுல கன்ஃபியூஷனா? எந்த வார்த்தை இருக்கு? வாங்கணும். சரியா? இத வாங்கணும். என்னன்னு வாங்கணும்? யோசிச்சுக்கிட்டே வாங்கணுமா? பின்னாடி இருக்கிறத பாருங்க. என்னன்னா வயரிங் தப்பாயிட்டு பார்த்துக்கங்க சில பேருக்கு. அதனால இந்த பிரச்சனைகள் வருது. சரி பண்ண முடியல. மேனுஃபேக்சரிங் ஃபால்ட். Sarah was known for her dash as a spy. அப்படின்னா என்னது? was known என்ன அர்த்தங்க? ஃபேமஸ். இது என்னது? ஸ்பையா எதுக்கு ஃபேமஸா இருக்கா? சரி, நார்சிசிசம் என்னதுங்க? செல்ஃப் லவ். ரைட்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? ரைட்ஸ். நெக்ஸ்ட் வார்த்தை எஸ்கேபேட்ஸ். தெரியாது நம்மளுக்கு. பாஸ்டரிட்டினா யாரு? பாஸ்டரிட்டினா யாருங்க? பாஸ்டரிட்டினா யாரு? வம்சாவளி சொல்லி கொடுத்துக்கணும் இல்லையாங்க? டிசெண்டன்ஸ், பாஸ்டரிட்டி, ஹெரிடிட்டி. பாஸ்டரிட்டினா டிசெண்டன்ஸ். வருமா வராதா?
வருமா வராதா? ஆப்ஷன் இருக்கு. எந்த வார்த்தை தான் இருக்குது? ரைட். மீனிங் தெரியாது நமக்கு, இருந்தாலும் நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. எஸ்கேப் ஆயிடுச்சு தேடுங்க. என்னதுங்க? அட்வென்ச்சர்ஸ் அப்படிதானே? அவங்க எதுக்கு ஃபேமஸ்? ஸ்பை தானங்க. எதுக்கு ஃபேமஸ் போடலாம்? எதுக்கு ஃபேமஸ் போடலாங்க? அட்வென்ச்சர்ஸ்க்கு ஃபேமஸ் போடலாம்.